சரிண்ணே. டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்குது. உடம்புல உள்ள நோய்களெல்லாம் தீர்த்து ஒரு அதிகபட்சம் வெள்ளைப்பூண்டு. அதிகபட்சம் வெள்ளைப்பூண்டு. அதிகபட்சமாக பூண்டு எந்தெந்த கிராமங்களில் விளையுது? அதிகபட்சம் மேல்மலையில் மணவனூர், கவிஞ்சி, பூண்டி, போலூர், கும்பூர் இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் மேல்மலை ஃபுல்லாகவே பூண்டு தான் அதிகபட்சம். மலைப்பூண்டு, கொடைக்கால் மலைப்பூண்டு ஸ்பெஷல். அதிகமாக வந்து மலைப்பூண்டு விரும்பி வாங்கிட்டு போகிறாங்களா? எல்லா பேரும் மலைப்பூண்டு தான் இது. ஆமாம், பூம்பார்லாம் ஒரு மார்க்கெட் மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல கோயில் முன்னாடி. மார்க்கெட் மாதிரி மருத்துவ குணங்கள் கூட, அதனால அதை வந்து நல்லா விரும்பி வாங்குறாங்க. மற்றும் அந்த நோய் நொடி உள்ளவங்கெல்லாம் இப்படி புகை போட்டு அப்படியே புகை மேலே போய் ஸ்ப்ரெட் ஆகி மலைப்பூண்டில் போய் பட்டு 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 இந்த மாதிரி மலைப்பூண்டா மாறிடுது. பார்த்துக்கோங்க எல்லா பேரும். இப்படிதான் மலைப்பூண்டு உருவாகுது. மலைப்பூண்டு மலைப்பூண்டு. விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து அதான் விவசாயம். அதே விவசாயம். மலைப்பூண்டு எல்லா பேரும் விரும்பி வாங்குறாங்க. நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பூண்டு. சரிண்ணே. டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்குது. உடம்புல உள்ள நோய்களெல்லாம் தீர்த்து மருத்துவங்க ஒரு மருந்துன்னே சொல்லலாம். இந்த மாதிரி மருந்து மாதிரி இருக்கும். மருந்தே தான். இது ஃபுல்லுமே விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துல முடிச்சானே. ஃபுல்லாகவே வெள்ளைப்பூண்டு. அதிகபட்சம் வெள்ளைப்பூண்டு. அதிகபட்சம் வெள்ளைப்பூண்டு. அதிகபட்சமாக பூண்டு எந்தெந்த கிராமங்களில் விளையுது? அதிகபட்சம் மேல்மலையில் கொடுத்தா கொடைக்கானல் மலையில் கொடுத்தா விழுப்புட்டிலேருந்து அப்படியே இங்கிட்டு வந்துட்டா பூம்பாறை, புத்தூர், கூக்கால், இங்கிட்ட வந்துட்டா மணவனூர், கவிஞ்சி, பூண்டி, போலூர், கும்பூர் இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் மேல்மலை ஃபுல்லாகவே பூண்டு தான் அதிகபட்சம். மலைப்பூண்டு, கொடைக்கால் மலைப்பூண்டு ஸ்பெஷல். மலைப்பூண்டு அதிகபட்சமாகவே மலைப்பூண்டு விவசாயம் தான். வெளியூர்ல இருந்தால் இதுக்காண்டியே தேடி வராங்க இந்த பூண்டு வாங்குறதுக்காண்டியே. கண்டிப்பாக இப்போ டூரிஸ்ட் அதிகமாக வந்து மலைப்பூண்டு விரும்பி வாங்கிட்டு போகிறாங்களா? எல்லா பேரும் மலைப்பூண்டு தான் இது. ஆமாம், பூம்பார்லாம் ஒரு மார்க்கெட் மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல கோயில் முன்னாடி. மார்க்கெட் மாதிரி மலைப்பூண்டு மட்டும் இருக்குது. மலைப்பூண்டு மட்டும் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில பூண்டு வந்து கீழே இருந்து கொண்டு வருவாங்க எல்லா மணிக்கு. நான் அதை விரும்பி வாங்க மாட்டாங்க. விரும்பி உங்களால் விவசாயிட்ட வாங்குறப்ப அவங்களுக்கு நல்ல பூண்டாகவே கிடைக்கும். ஆமாம், அதனால் வந்து மலைப்பூண்டு அதிகமாக விரும்புறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பூண்டு. மருத்துவ குணங்கள் ஒரு பூண்டு, அதனால் அதை வந்து நல்லா விரும்பி வாங்குறாங்க. மற்றும் அந்த நோய் நொடி உள்ளவங்கெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, வாய்வு உடம்புல வாய்வுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், இந்த வாய்வு இருந்துச்சுன்னா பாலில் ஒரு 4 பூடை போட்டு வச்சு இப்போ நல்லா நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு பால்லேயே வச்சு சாப்பிட்டா வாய்வே இருக்காது. வாய்வே இருக்குது. இந்த மாதிரி ஒரு மருத்துவ குணமுள்ள பூடுங்க. மலைப்பூடுங்கிறது வந்து அந்த நேரத்தில் இருந்தே வந்து அது ஒரு சித்த வைத்தியம்னு சொல்லுவாங்க. சித்த வைத்தியமே இந்த மாதிரி ஒரு பூண்டு. ஃபுல்லு பேருமே இந்த கிராமம் முழுசுமே இந்த மலைப்பூண்டு தான் அதிகமாக பண்ணுறாங்க. அதிகபட்சமாக பூண்டு விவசாயம் தான். பூண்டு விவசாயம் தான் எல்லா பக்கமுமே. ஆமாம், போலூர், கவுஞ்சியில் அதிகமாக பண்ணுறாங்க. போலூர், பூண்டி, கவுஞ்சி 3 ஏரியா நிறையா பண்ணுறாங்க. இங்கிட்ட அதிகமாக பண்ணுறது இப்போ இந்த பூண்டு வந்து இந்த 3 ஊர், இந்த ஏரியாவில் இந்த 3 ஊரில் அதிகமாக பண்ணுறாங்க. அதிகமாக பண்ணுவோம். மற்ற ஊர்லேயும் பண்ணுறாங்க. ஆனால் தண்ணி வசதி கம்மியாக கம்மினால அதிகமாக பண்ண மாட்டாங்க. இங்கே தண்ணி நல்லா இருக்கிறனால அவங்களுக்கு நல்லா நிறையா வந்து இந்த 3 ஊருக்குமே சரியான தண்ணி இல்லையா? அது எப்பயுமே இருக்குது, வருஷம் முழுசுமே இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு தண்ணி இருந்துச்சு. சரி, வாய்க்கால்களை வெட்டாமல் குளங்களை வெட்டாமல் விட்டாங்க. பூம்பாறைக்கெல்லாம் சரியான தண்ணி இருந்துச்சு, அதையும் விட்டாங்க. அது கவர்மெண்ட்டும் அதை பற்றி யோசிக்கல, உள்ளூர்காரங்களும் விட்டாங்க. இப்போ உங்களுக்கு தேடி வந்தால் பூண்டு கொடுப்பீங்களாண்ணே? கொடுப்போம். எல்லாம் வந்து அதிகபட்சமாக வந்து தரமாட்டோம். உங்கள் விளையிற அன்னைக்கு வந்து வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். வந்தால் ஃப்ரீயாக ஏதோ வந்து தேடி வந்து ஃப்ரீயாக தருவோம். ரேட்டுக்குன்னா நீங்கள் கேட்டால் ஒரு 10 கிலோ 20 கிலோ இந்த மாதிரி கொடுத்து விடுவீங்க.